பரம்பொருள் அனைவருக்கும் குருதேவாய நமக. வாழ்க்கையில நீங்க எல்லாரும் பணம் பணம்னு ஓடிட்டு இருக்கீங்க. பணத்தை என்னைக்கு நீங்க மறக்கிறீங்களோ அன்னைக்குதான் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். அப்படி நீங்க பணத்தை மறந்துட்டு நிம்மதி வரணும், எங்க வரணும்? கடவுளை தேடி வரணும். நடத்துறது நீ காசு வாங்கலையா? வாங்கினேன். காசு பண்ணிட்டு போக கூடாதுன்னு சொல்ற. ஊரை ஏமாத்துறியா? நம்ம இந்த ஊருக்குள்ள பார்த்தா பண்றோம். அன்னைக்கு நம்ம முடிவிட்டு வந்த இடம் தான் பிளாக் ஃபோன் செல்வம் சார். கடைக்குள்ளே போனால் அண்ணன் ஒரு மண்டையை வெட்டிக்கிட்டு இருந்தாரு. சரி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், அண்ணனே சொல்ல போமுன்னு. உங்கள் கடையில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொன்னீங்கன்னா? கட்டிங் போடலாம், சேவிங் போடலாம், ப்ளீச்சிங், ஃபேஷியல், மெனிக்யூர், பெடிக்யூர் எல்லாமே A to Z எல்லாமே உங்க எல்லாமே வேணும்னா அண்ணன் கடைக்கு வாங்க. A few moments later. அண்ணா சொல்லுப்பா, வீடியோ சூப்பராக வந்துருக்குங்க. சரி சூப்பராக எப்படிங்க மாதம் எடிட் பண்ணி தரணும். ஓகேப்பா. அண்ணா அந்த ப்ரொமோஷனுக்கு காசு கொடுத்தீங்கன்னா? காசா? ஏதுப்பா என் காசு? வேணா முடியட்டி கழிச்சு விடுறாங்களா, கழிச்சிட்டு போயிடலாம். சரிண்ணா முடி அடிச்சு விடுண்ணா. தம்பி எவ்வளோ சோகம் உட்காரிங்க, அதெல்லாம் கவலை படுங்க. ரயின் மாதிரி எடுத்து உங்களுக்கு சரியா இருக்குண்ணா. அப்படிதான் வடக்குல இருந்து அடிச்சேன். 1 hour later. சூப்பரா நல்லா இருக்கண்டா. என்னப்பா அப்படி உட்காருக்குற? சரிடா கொஞ்சம். இப்போ எப்படி அழகா இருக்கு. உங்க அண்ணன் வந்து காசே குறைச்ச சரியா? ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு டாஸ்க் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்ற தம்பிகிட்ட போட்டு சொல்லிடலாம். ஹாய் பிரதர், உங்கள் தம்பி எல்லா டாஸ்க்கும் சூப்பராக பண்ணுறாரு, நன்றிங்க. அவரை நல்லா படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து அந்த ரேங்க் கார்டை வீடியோவில் போட்டு காட்ட சொல்லுங்க. இதுவும் தம்பிகிட்ட சொல்லிடலாம். தம்பிகிட்ட செய்யலாம். அவன் இஷ்டத்துக்கு சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் செய்யலாம். ஏதாவது வியூஸ் சொல்லுவாங்க செஞ்சா படி ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்லிட்டு இருக்கான். படிக்க தெரிஞ்ச நான் வந்து வீடியோ போடுவேன். இந்த மாதிரி அட்ரஸ் செய்ய பிடிச்சி வந்து கூட வந்து தம்பி கோவப்பட்டாரு, வேற டாஸ்க்குன்னு சொல்லி அனுப்புங்க. நன்றி. சரவணா ஏன்னா ஒரே சோகமாக யோசிச்சுட்டு உட்காந்துருக்க? பானிபுரிக்கு காசு பானிபுரிங்க காசு இல்லையா? என்ன பண்ணலாம்? இந்தா செல் எடுத்து நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு. உங்களுக்கு யூடியூப் இன்ஸ்டாவில் வியூஸே போகலையா? ஒரே நாளில் எப்படி வைரல் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியலையா? கவலையே படாதீங்க, நாங்கள் இருக்கோம். எங்கள் சேனலில் எப்படி வியூஸே போகலன்ட்டு பயத்தில் எங்களுக்கு வவுத்தால போலிச்சோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய பேக்கேஜ் வெறும் அனுப்பி எவ்வளோட? 25 ரூபா தான். எங்களுடைய பேக்கேஜ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களுடைய ஜிபே நம்பரை நாங்கள் சென்ட் பண்ணுறோம். அனுப்புவாங்களாண்ணா? யாராச்சும் ஒரு கிழிச்சா மாட்டாமல் இருப்பான், எத்தனை பேர் மாட்டுறான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கடையில் 10 சட்டை வெறும் 10 ரூபா தான். இங்கே பாருங்க, சட்டையை வெறும் 10 ரூபா தான். இது பாருங்க லோயரு வெறும் 1 ரூபா தான். இது இங்க பாருங்க சட்டை வெறும் 1 ரூபா தான். 10 சட்டை எங்கள்கிட்ட எடுத்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான். உடனே வாங்க எங்க கடைக்கு. 1 day later. 10 சட்டை 10 ரூபா. நீங்க இந்த சட்டையை போட்டுருக்கீங்க? அது வந்து சார். சரி விடுங்க, நீங்க சொல்றது புரியுது. 10 சட்டை அந்த எடுங்க. 10 ரூபா சட்டையா? சட்டையா சார்? சார் அந்த சட்டை ஆஃபர் நேத்து தான் சார் முடிஞ்சுச்சு. நான் வேற சித்திரைப்பூண்டில இருந்து வந்திருக்கேன் சார். ஏங்க சார் சித்திரைப்பூண்டில இருந்து வந்திருக்கீங்களா? சார் வேற சட்டையே இல்லையாங்க சார்? இருக்கு சார், எல்லாம் 1000 ரூபா சட்டையா இருக்கு சார். சரி பரவாயில்ல சார், வேற ஏதாச்சும் சாருங்க சார். உங்களுக்காக 1000 ரூபா சட்டை சார். சரி சார், நன்றி சார். அடிக்கடி கடை பக்கம் வாங்க. பாத்தியா அண்ணன் எப்படி தொழில் பண்றேன்னு கத்துக்கிட்டாதான் நாளைக்கு நீ ஒரு கடை வைக்க முடியும், சரியா? பாப்போம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஹண்ட்ல 500 ரூபாய ஒளிச்சு வைக்க போறோம். எங்கன்னா பஞ்சாயத்து போர்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்க கொடிமரத்துல தான். இதை நீங்க எடுத்துட்டு கமெண்ட்ல எடுத்துட்டேன்னு யாரு கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த 500 ரூபா நீங்களே வச்சுக்கலாம், ஓகேவா? வாங்க ஒளிய வைப்போம். மக்களே இங்கதான் காசு வச்சிருக்கோம், வந்து கண்டுபிடிச்சிட்டு மெசேஜ் பண்ணுங்க. வாடா இந்த கடை தான். செல்லுல பார்த்தோம்னா காசு வந்தா இந்த கடையில தானடா பார்த்தோம். செல்லு பார்த்தோம்டா. சித்திரமுல்ல இருந்து வந்தது வேஸ்டா. சித்திர போனா கூட பானிபுரி இதெல்லாம் சாப்பிடலாம். அங்க இருந்து ஹாஸ்டல் வந்தோமே. காசு தேடிட்டு வந்தீங்களா? ஆமாண்ணா. காசு இல்லையா? எப்படி இருக்கும்? நல்லா உள்ள வைக்கவே இல்லையே, நான் தானே வச்சிருக்கேன். நீங்க தானே இந்த இடத்துல வச்சேன்னு சொன்னீங்க. அப்படி பண்ணிதான் உங்களை எல்லாம் கூட்டு வருவோம். கத்தம். காசு எடுங்க. எவ்வளவு வச்சிருக்கீங்க காசு? எல்லாம் கொண்டா. அப்பா போனா என்ன அப்பா போன கேட்டா சொல்லு. என்ன ஹாய் காய்ஸ், அங்க பாத்தீங்களா 4 பசங்க உட்காந்துருக்காங்க. அவங்கள பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரி அதான் அவங்களுக்கு எதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தோணுது. வாங்க போலாம். ஹாய் பசங்களா.
ஏன் எல்லாம் இப்படி உட்காந்துருக்கீங்க? சும்மா ஸ்கூல்லாம் போக மாட்டீங்களா? ஆ என்ன வேலை பார்க்குறீங்க எல்லாரும்? ஆடு மேய்க்கிற வேணும். ஆடு மேய்க்கிறீங்களா? சரி சரி. உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு, அதான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு தோணுச்சு. இந்தாங்க 500 வச்சுங்க. இல்லை பரவாயில்ல, என்கிட்ட இருக்கு தம்பி, என்கிட்ட இருக்கு. இந்தாங்க பிடிங்க. இல்லை வச்சுங்க வச்சுங்க வச்சுங்க. 4 பேரை ஷேர் பண்ணிங்க சரிங்களா? ஓகே கைஸ், இது மாதிரி ஹெல்பிங் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. A few moments later. ஹெல்பிங் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தோம்ல, அந்த வீடியோ தான்டா செம வியூஸ் போயிருக்கு.